சரி நான் ஊருக்கு போறேன், என் செருப்பு எடுத்துமா. சரி ஐயா. ஐயா இந்தாங்க செருப்பு. டேய் நானே தட்டுல வச்சு எடுத்துன்னு வரேன். நீங்க தானே சொன்னீங்க எது வேணாலும் தட்டுல வச்சு எடுத்துமாட்டே. டேய் எது வேணாலும் தட்டுல வச்சு செருப்பை எடுத்துன்னு வரா. ஐயா இது மாதிரி மன்னிச்சிடுங்க ஐயா. சரி உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன், நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்க ஐயா. சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன், யாருன்னா வந்தாங்கன்னா உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விடணும், ஓகேவா? சரிங்க ஐயா. முதலாளி தான் அம்மா தாயே பசிக்குதுமா. ஐயா ஐயா வாங்க ஐயா உங்களை தாயே எங்களையா? ஐயா நாங்க ஒரு டீ வேணுமா சாப்பாடு வேணுமா? எது வேணாலும் சாப்பிடுறியா? தாங்கய்யா. தாங்க ஐயா டீ. ரொம்ப நன்றியா. தாங்க ஐயா சாப்பாடு போறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. ஜீவனா நல்லா இருக்குதா ஐயா? நல்லா இருக்குது. டேய் யாரா இவன் நம்ம வீட்டுக்குள்ள நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பிட்டு வச்சுக்கிறேன், யாரா நீ? டேய் நம்ம ஊர் பிச்சைக்காரா இவனை போய் நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுங்கிற. டேய் நாயே, டேய் லூசே. ஐயா நீங்க தானே ஐயா சொன்னீங்க யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பிடுவீங்கன்ட்டு. அதுக்கிட்ட பிச்சைக்காரனியா போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். சாரிங்க ஐயா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி இனிமேல் யாரா இருந்தாலும் வெளியே நிக்க வச்சே நீ பேசுமா. சரிங்க ஐயா. நான் வெளியே ஒரு விஷயமா போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. ஏய், யார் அவன்? நீ யாருடா டேய்? வெளிய போடா டேய். டேய் சித்தப்பா போக வந்துருந்தேனே. சித்தப்பாவா சொந்தமாவா? எங்க முதலாளி என்ன சொல்லிறாருன்னா யாரா இருந்தாலும் வெளிய வச்சே பேச சொல்லுவீங்க. டேய் இது என் சித்தப்பா வீடுடா. உன் சித்தப்பா விடல சொந்தமா விடல போடா. இது என் சித்தப்பாட்ட சொல்றேன். நாடா வீட்டை நல்லா பாத்தீங்க. நல்லா பாத்துங்க ஐயா. உங்களை தேடிக்கினே எவனும் சித்தப்பா சித்தப்பான்னு சொன்னா அவனை அடிச்சு வெளியே திருப்பிட்டேன். டேய் அது அண்ணன் போலடா. ஐயோ அண்ணன் இல்லையா? எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண உன்னை வேலையை விட்டு தூக்கிட அமைதியாரு. மன்னிச்சிடுங்க ஐயா. சரி புகை எங்க வருது? சரி நான் போய் ஜபம் பண்றேன், வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வை. சரிங்க ஐயா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. மேல தண்ணி ஊத்துற சவுண்ட் கேக்குது. டேய் என்னடா பண்ற? நீங்க தானே சொன்னீங்க நிரப்புங்கப்பா தண்ணீரால நிரப்புங்கப்பான்னு சொன்னீங்க. நான் பாட்டு பாடுனேன்டா. அது பாட்டு பாடில மன்னிச்சிடுங்க ஐயா. பைத்தியாரா, என்னால 8 நாளா ஜுரம் வருது. மன்னிச்சிடுங்க ஐயா. சரி நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ. சரிங்க ஐயா. பார்த்து பிஸ்கான் மைக்கா என்ன இது நல்ல ஆஸ்பத்திரி போட்டுக்குது. சரி உள்ள போய் பார்ப்போம். டாக்டர் ஏ பாப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சுப்பா? நான் ஒண்ணா வேணும்பா. எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும் டாக்டர். ஏப்பா உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்டேன்பா. அது ஒழுங்கா சொல்லுங்க டாக்டர். சரி என்னாச்சுப்பா? டாக்டர் எனக்கு தலைனா வலிக்குது டாக்டர். சரி நான் உன்னை ஏந்தி கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு சரியாயிடும். சரி டாக்டர். ஏ பாப்பா என்னப்பா பண்ற? நீ தான் டாக்டர் சொன்னீங்க உன்னை ஏத்தி விடு, அதை எடுத்து வாயில போடுங்க. ஏந்திக்கிட்ட கடையில வாங்கி சாப்பிட சொன்னப்பா. அப்படி விரிவா சொல்லுங்க டாக்டர். அப்புறம் டாக்டர் எனக்கு டேஸ்ட் தெரிய மாட்டேது டாக்டர். டேஸ்ட் தெரியலையா? அந்த 10 நம்பர் பாட்டிலே எடுத்துனாப்பா. பாட்டில் வச்சா தானே இருக்கும், பாட்டில் தெரிகிறாரு. இத குடிப்பா. என்ன டாக்டர் பெட்ரோல் மாறிக்குது? இப்ப டேஸ்ட் தெரியுதா? 500 குடுத்துட்டு போப்பா காசு. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் அதுக்கப்புறம் மறதியா இருக்குது டாக்டர், எது சொன்னாலும் நான் டக்குன்னு மறந்துடுறேன் டாக்டர். அந்த 10 நம்பர் பாட்டில எடுத்துட்டாப்பா. என்ன டாக்டர் திரும்பி அதே சொல்றீங்க?
ஆ